ஆர்விஎஸ் டெக்கில் இன்றைக்கி வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இது போல் ஒரு போஸ்ட்டை நம்ம வந்து எப்படி டிசைனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸோ இதில் வந்து விஜய் அண்ட் அஜித் ரெண்டு ஃபோட்டோஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து விஜய் ஃபோட்டோவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலராக நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஒரே கலராக இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோவை நம்மளுடைய டிசைனுக்கு இந்த சைடு வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸி. அஜித் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரே மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ இந்த சைடை வந்து கொண்டு வரது வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதை பற்றி இந்த கிளாஸில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்துட்டு Ctrl N கொடுத்து 6:4 300 ரெசல்யூஷனில் நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போல் பேக்ரவுண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பென் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெளியில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸ் நம்ம வந்து டிசைனிங் பண்ணாலும் நியூ லேயர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். Ctrl+Shift+N வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன கலர்ஸ் எனக்கு வந்து வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். Alt பேக் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அந்த கலர் ஃபில் ஆகும். Ctrl+D கொடுத்தேன் அப்படின்னா டீசெலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா V கொடுத்து மூவ் டூலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் கர்சர். ஸோ இந்த லேயரை நான் வந்து அப்படியே காப்பி எடுக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு சென்ட் டு பேக்கு Ctrl+ ஓப்பன் பிரேஸ் கொடுத்தேன்னா சென்ட் டு பேக். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக நான் வந்து கலர்ஸ் நான் வந்து மாற்றிக்கிறேன். கலர்ஸ் வந்து ஒயிட் கலருக்கே நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஒயிட்டில் இருக்கல அந்த லேயர் வந்து பேக்ரவுண்டு ஒயிட்டில் இருக்கிறதுனா நமக்கு வந்து தெரியலை. அகெயின் அதை நான் வந்து இன்னொரு காப்பி நான் வந்து எடுத்து ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைலட் கலர் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ இது போல் நமக்கு வந்து இருக்கும். ஒயிட்டில் இருக்கிற இந்த லேயர் ஒன் காப்பியை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி Ctrl+T கொடுத்துட்டு லைட்டாக நான் வந்து சைஸ் வந்து பெருசாக்குறேன். அது பெருசாகிறதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து வைலட் கலரில் வந்து கர்வ்ஸ் நமக்கு வந்து விழும். இந்த வைலட் கலரில் அகைன் நான் வந்துட்டு இதை வந்து இன்னொரு காப்பி நான் வந்து எடுக்கிறேன். சென்ட் டு பேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒயிட் கலரே நான் வந்து கொடுக்குறேன் லேயருக்கு. திரும்ப அதுலேருந்து இன்னொரு காப்பி நான் வந்து எடுத்துக்கிறேன். சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அதோடைய கலர் வந்து வைலட்க்கு வந்து மாற்றிக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த சைடில் கர்வ்ஸ் விழுந்தது. இப்போ இந்த சைடில் ஆப்போசிட்டில் வந்து மாற்றி வர்றது மாதிரி பண்ணலாம். ஸோ இது எவ்வளோ சைஸ் பெருசாக நமக்கு வந்து வேணுமோ அதுக்கு தகுந்தப்பல நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இது போல் நம்ம வந்து கர்வ்ஸ் வச்சுட்டு இது வந்து ஒரு டிசைனாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய கலர்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அது போல் நம்ம வந்து கலர்ஸ் கொண்டு வரதுக்கு ப்ரெஸ் டூல் இருக்கும். இந்த ப்ரெஸ் டூல் வந்து எடுத்துகிட்டு கலர்ஸ் வந்து லைட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வயலட் கலர் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டார்க்காக விழுது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயராக நம்ம வந்து மேக் பண்ணிக்கணும். அந்த நியூ லேயரில் ஸோ எந்த இடத்துலலாம் ஸோ இது மாதிரி வந்து தேவையோ அந்த இடத்துல வந்து கலர்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். அடுத்தது வேறு கலர்ஸ் நான் வந்து மாற்றிக்கிறேன். ப்ளூ கலருக்கு மாற்றிட்டு ஸோ அகைன் நான் வந்துட்டு இந்த கலர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அகைன் வந்து திரும்ப வந்துட்டு வேறு கலர்ஸ், திரும்ப நான் வந்து வேறு கலர்ஸ் மாற்றிக்கிறேன். திரும்ப வேறு கலர்னு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ போதுமானது இந்த கலர்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக தெரியும். இப்போ இந்த வியூவோடைய அப்பாசிட்டி நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த அப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஸோ எந்த அளவுக்கு இந்த கலர் வந்துட்டு ஒரு லேயர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளியராக தெரியணும், நல்ல விஷனில் வந்து தெரியணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறது தான் நமக்கு வந்து அப்பாசிட்டி அப்படின்றது. இப்போ இந்த லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக எனக்கு வந்து தெரியும். இதில் நான் வந்துட்டு 1 கொடுத்தேன் அப்படின்னா 10% மட்டும் எனக்கு வந்து தெரியும். 2 கொடுக்கும் அப்படிங்கும்போது 20%, 3 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 30%, 4 கொடுக்கும்போது 40%, 5 50%, 6 வந்து 70%. அதில் இருந்துட்டு 0 கொடுத்தோன்னா 100% எனக்கு வந்து கிளியராக தெரியும். நான் வந்து 5 கொடுத்து ஒரு 50% இல்லை ஒரு 7 கொடுத்து நான் வந்து 70% மட்டும் தெரிகிறது மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்டர் நான் வந்து கொடுக்கணும் வயலட் கலரில். ஜஸ்ட் வந்து பார்டருக்கான ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+N நியூ லேயர் நான் வந்து கொடுத்துட்டு வயலட் கலர்லேயே எனக்கு வந்து வேணுங்கிறதுனால சேம் இந்த கலரையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து 10 பிக்சல் நான் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அந்த பார்டர்ஸ் எனக்கு வந்து வந்துடும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் நான் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி விடணும். அப்போ எரேசர் ஷார்ட்கட் வந்து இ சிம்பிள் கொடுத்து எரேசர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அகைன் வந்து இன்னொரு பார்டர் வந்து ஒயிட் கலரில் நான் வந்து போடணும். அகைன் வந்து திரும்பவும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+N நியூ லேயர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் வயலட் பதிலாக ஒயிட் கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் இதையும் நான் வந்து எரேஸ் பண்ணி விடுறேன். லைட்டாக வந்து எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதில் இருக்கிறது மாதிரியே நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 சர்க்கிள் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+N கொடுத்து நியூ லேயர் நான் வந்து மேக் பண்ணிவிட்டு Ctrl+Backspace கொடுத்து ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த லேயருக்கு வந்து பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டர் செட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரோக் தான் நமக்கு. ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணி கலர் வந்து வயலட் கலர், சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பிக்சல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அகெயின் இந்த லேயர் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ளேஸ் கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த சைடில் வந்து வச்சுட்டு லேயர் வந்து இந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் லைட் கலர் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து இந்த வயலட்டை விட கொஞ்சம் லைட் கலர் நான் வந்து செட் பண்ணுறேன். Ctrl+T கொடுத்துட்டு
சைஸ் வந்து பெருசாக்குறேன். அவுட்லைன் வந்து இருக்கும், இதில் வந்து ஸ்ட்ரோக் வந்து எடுத்து விட்டணும். ஸ்ட்ரோக் எடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். அகைன் உள்ளே இருக்கிற அந்த காப்பி லேயர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சென்ட் டு பேக்கு. கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இன்னும் டிம் கலர், இதே இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் வந்து ரீசைஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அகைன் திரும்ப அதுக்குள்ளே இருக்கிறதுல வந்துட்டு அகைன் ஒரு காப்பி எடுக்கிறேன். சென்ட் டு பேக்கு. கலர் வந்து ஏற்கனவே இருக்கிறத விட லாஸ்ட்டாக இருக்கிறத விட இன்னும் லைட் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இது போல் வந்து ஒரு 4 கலர்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணாலே போதும். அது வந்து ஒரு டிசைனிங் போல் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? சேம் இதே போல் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைலட் கலரில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதை ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த விஜய் ஸ்டில் நான் வந்து இங்கே வந்து கொண்டு வரணும் இந்த இடத்துக்கிட்ட. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டில் வந்து பாருங்களேன், பேக்ரவுண்ட் வந்து ஒரே கலரில் எனக்கு வந்து இருக்குது. அதனால் இந்த ஸ்டில்லை நம்முடைய டிசைனிங் இங்கே கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டூல் இருக்குது பாருங்கள், மேஜிக் பாண்ட் டூல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்டு ஃபுல்லுமே எனக்கு வந்து செலக்ட் ஆயிரும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ வந்து மூவ் டூல் நான் வந்து செலக்ட் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த லேயர் நான் வந்து இந்த சைடை வந்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேயர் வந்து கீழே இருக்குது, இந்த லேயர் கிட்ட லேயர் 5 கிட்ட நான் வந்து கொண்டு வரணும். அப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ரெஸ் நான் வந்து கொடுத்தேன்னா இந்த லேயர் எனக்கு வந்துட்டு மேலே வரும். இந்த லேயர் எனக்கு வந்து மேலே டாப்பில் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை இந்த ஃப்ரேம்குள்ளே நான் வந்து கரெக்டாக நான் வந்து கொண்டு போகணும். இந்த ஃபோட்டோவை இந்த ஃப்ரேம்குள்ளே நான் வந்து கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 லேயருமே வந்துட்டு பக்கத்து பிளேஸில் நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து மேலே சர்க்கிள் எனக்கு வந்து மேலே இருக்குது, ஃபோட்டோ வந்து கீழே இருக்குது. நான் வந்து அகைன் ஃபோட்டோவை மேலே கொண்டு வந்தேன்னா இப்போ இந்த 2 லேயரும், அதாவது ஸ்டில்லும் இந்த லேயர் 5 அப்படின்ற பேக்ரவுண்டும் பக்கத்து லேயராக எனக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லேயர் 5 லேயர் 6. லேயர் 6 அப்படிங்கிறது வந்து விஜய் ஸ்டில்லு, லேயர் 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேக்ரவுண்டு. ரெண்டும் பக்கத்து லேயராக நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுட்டு கீபோர்டில் Ctrl+G நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா குரூப் அப்படிங்கிறது மீனிங் ஆட்டோமேட்டிக்காக இந்த விஜய் ஸ்டில் வந்துட்டு அந்த சர்க்கிள்குள்ளே வந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த விஜய் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள்குள்ளே வந்து போயிடும். Ctrl+G நான் வந்து கொடுத்தேன்னா இந்த ஸ்டில் வந்து சர்க்கிள்குள்ளே போயிடும். இது வந்து குரூப். ஸோ திரும்ப நான் வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா Ctrl+Shift+G நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா வேறு ஏதோ ஷார்ட்கட்டே நமக்கு வந்து ஒர்க் ஆகுதுங்க. Ctrl+Shift+G நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த லேயர்லேருந்துட்டு அன்குரூப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். சரிங்களா? Ctrl+T கொடுத்துட்டு சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். இந்த லேயர் வந்து இந்த லேயருக்குள்ளே தான் இருக்கும். லேயர் 6 அப்படிங்கிறது லேயர் 5குள்ளே இன்னரில் இன்சைடில் இருக்கிறது மாதிரி நமக்கு வந்து வந்துடும். Ctrl+0 கொடுத்து ஃபிட் டு விண்டோ பண்ணிக்கிறேன். F கொடுத்து சேஞ்ச் ஸ்க்ரீன். அகெயின் இந்த ஸ்டில்லை நான் வந்து இன்னொரு காப்பி இங்கே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு டாப்பில் நான் வந்து கொண்டு வரேன். டாப்பில் கொண்டு வந்து வச்சுட்டு
இதை நான் வந்து எரேஸ் பண்ணி விடுறேன். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கிறேன். E கொடுத்தேன் அப்படின்னா எரேஸ். கீபோர்டில் ஓப்பன் ப்ரைஸ் கொடுத்தோன்னா இந்த சைஸ் வந்து நமக்கு வந்து குறையும் போது லைட்டாக நான் வந்து எரேஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எரேஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த ஸ்டில்லை கண்ட்ரோல் T கொடுத்து கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரிஜினல் கலர்லேயே எனக்கு வந்து தெரியுது. இந்த ஸ்டில்லை நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு நான் வந்துட்டு மாற்றணும். அப்படின்னா இந்த லேயர்ஸில் நார்மல் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் எல்லாருமே நம்ம வந்து வச்சு ஒர்க் பண்ணுவோம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு லூமினாசிட்டி அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து இருக்கும். அதை கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு கலருக்கு மாறிடும். கிளாஸ் மாதிரி மாறிடும். இந்த லேயர் எந்த பேக்ரவுண்டில் வந்து வைக்கிறனோ அந்த கலருக்கு அது வந்து தெரியும். இதுலேயே இதோடைய அப்பாசிட்டியை நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ அப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 70 கொடுக்குறேன். 70 கொடுத்தனா குறையும் அது. ஸோ 0 கொடுத்து ஃபுல் கலருமே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டைல். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஸ்டில் நான் இங்கே இன்னொரு சர்க்கிள் போட்டு கொண்டு வரணும். இப்போ இந்த சர்க்கிள் நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் இன்னொரு சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். கண்ட்ரோல் Shift N நியூ லேயர், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கலர் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கலர் நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அகைன் நான் இதுக்குள்ளே ஏதாவது வந்து கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வேறு கலரோ அல்லது வந்து கிராடியண்டோ நான் வந்து வைக்கிறேன். கிராடியன்ட்ஸ் நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டில்லை நான் வந்து அங்கே வந்து கொண்டு வரணும். இந்த அஜித் ஸ்டில்லை நான் அங்கே வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ இந்த மேஜிக் வாண்ட் டூலை வச்சு நான் வந்து கிளிக் பண்ணி அங்கே வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா செலக்ட் பண்ண முடியாது. செலக்ட் பண்ணாலே எனக்கு வந்து ஃபோட்டோஸ் ஃபுல்லாக கட் ஆயிரும். அதனால் வந்து இந்த ஸ்டில் இது போல் பேக்ரவுண்ட் நிறையா இருக்கிற ஸ்டில்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பென் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைனிங் பண்ணணும். ஸோ பென் டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கீபோர்டில் F கொடுத்திங்கன்னா சேஞ்ச் ஸ்க்ரீன், அகைன் F கொடுத்திங்கன்னா பிளாக் பேக்ரவுண்டு வரும். இப்போ நான் வந்து கீபோர்டில் வந்து டேப் சிம்பிள் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா டூல்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த வியூவில் வச்சு ஃபுல் நல்லா ஜூம் பண்ணி நம்ம வந்து டிசைனிங் செலக்ட் பண்ணணும். இப்போ பென் டூல்னு எடுத்து நான் வந்து செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி பென் டூல் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண இது மாதிரி நல்லா ஜூம் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணோன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்மளால் வந்து செலக்ட் பண்ண முடியும். பென் டூல்ஸ் வந்து தனியாகவே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பென் டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபோட்டோஷாப்பில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நான் வந்து சும்மா சாதாரணமாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டில் எனக்கு வந்துட்டு இது வந்து மூவ் ஆகும். இதே இதில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாமலே நான் வந்து மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா டாப் பாட்டம் வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி நகர்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து நகர்த்திக்கலாம். ஹேர் வந்து நான் வந்து சாதாரணமாகவே ஜஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹேரில் கிளியராக நமக்கு வந்து ஆகிறது மாதிரி வரது எல்லாமே தனியாக நம்ம வந்து பண்ணலாம். அது தனியாகவே ஒரு கிளாஸ் நமக்கு வந்து போகும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு அந்த ஹேர் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம மேரேஜ் ஆல்பத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஹேருமே வந்து தனித்தனியாகவே நமக்கு வந்து கிளியராகவே தெரியும். அது மாதிரி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அது தனியாகவே அது ஒரு பெரிய கிளாஸ். அது தனியாக இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ
கண்ட்ரோல் 0 கொடுத்தேன்னா ஃபிட் டு விண்டோ. கீபோர்டில் F கொடுத்தேன் அப்படின்னா சின்ன வியூக்கு எனக்கு வந்துடும். ஆல்ட்டு ஸ்பேஸ் பார் மவுஸால் கிளிக் பண்ணும்போது சின்ன வியூக்கு வந்துடும். இதுவரையும் செலக்ட் பண்ணிட்டேன். பாத் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஸோ நம்முடைய ஸ்க்ரீனுக்கு நான் வந்து கொண்டு வரணும். ஸோ மூவ் பண்ணணும் அப்படின்னாலே V டூல், மூவ் டூல், ஷார்ட்கட் வந்து V. ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே நான் வந்து கொண்டு வந்தேன்னா இந்த ஃபோட்டோ எனக்கு இங்கே வந்து வந்துடும். இப்போ இந்த ஃபோட்டோஸ் நான் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடம்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து கொண்டு வந்தது மாதிரி நமக்கு வந்து தெரியும். இப்போ இது மாதிரி வச்சோம் அப்படின்னா பேசிக்காக ஃபோட்டோஷாப் வந்து லேர்ன் பண்ணுறவங்க மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதே இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ரியலாகவே ஃபோட்டோ கொண்டு வந்தது மாதிரி வரணும் அப்படின்னா ஃபெதர் நமக்கு வந்து இருக்கும். ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2லேருந்து ஒரு 6 வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு நான் வந்துட்டு 2 வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை நான் இங்கே வந்து மூவ் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நிறையாவே டிஃப்ரெண்ட் நமக்கு வந்து தெரியும். இது வந்து கட் பண்ணது மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ரியலாக இருக்கிறது மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபெதர் அப்படிங்கிறது தேவையான நமக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அவ்வளோ நம்மளாக செட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அஜித் ஸ்டில்ல இந்த சர்க்கிளுக்குள்ளே நான் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த 2 லேயருமே நான் வந்து பக்கத்தில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பக்கத்தில் வச்சுட்டேன். கண்ட்ரோல் G கொடுக்குறேன். கண்ட்ரோல் G கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே போகாது. அதாவது உள்ளே தான் இருக்குது, பட் ஆனால் ஃபோட்டோ வந்து தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயரில் நான் வந்துட்டு கலர் வந்து செட் பண்ணியிருப்பேன். கிராடியன்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். கிராடியண்டோ அல்லது கலரோ ஏதாவது நம்ம வந்துட்டு செட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து வராது. அந்த கலர்ஸ் வந்து அந்தக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் நமக்கு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து கிராடியனை எடுத்து விட்டேன்னா ஃபோட்டோ தெரியும். கலர்ஸ் அதே மாதிரி செட் பண்ணியிருந்தாலும் தெரியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு சர்க்கிள் நான் வந்து ட்ரா பண்ணுறேன்னா கிராடியனோ எதுனாலுமே முன்னாடியே நம்ம வந்து டிசைன் பண்ணிடணும், செட் பண்ணிடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதுக்குள்ளே வந்து கலர்ஸ் வந்து செட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டில்லுக்கு வந்துட்டு பார்டர் வந்துட்டு ஆரஞ்சு கலர்ஸ் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் அதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். சென்ட் டு பேக். ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் எடுத்து விட்டுறேன். கலர் வந்து அதோட லைட் கலர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். அகைன் திரும்ப அந்த லேயரை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். சென்ட் டு பேக். லேயர் ஸ்டைலில் வந்துட்டு கலர் வந்து லாஸ்ட்டாக இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் லைட் கலர் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைஸ் வந்து பெருசாக வச்சுக்கிறேன். அகைன் திரும்ப இன்னொரு டைம் மேக்ஸிமம் ஒரு 4 டைம் நீங்கள் இது போல் செட் பண்ணாலே போதும். அது வந்து ஒரு நல்ல வியூ நமக்கு வந்து லுக் வந்து கிடச்சிரும். கண்ட்ரோல் 0 ஃபிட் டு விண்டோ. சேம் இந்த அஜித் ஸ்டில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக இன்சைடு எரேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்துட்டு க்ராஸாக வச்சுட்டு சைஸ் வந்துட்டு
இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிசைன் நார்மல் வந்து லூமினாசிட்டி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ அப்பாசிட்டி எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ லைட் கலராக எனக்கு வந்து டிம்மாக தெரியும். ஸோ இது போல் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் எப்படி நம்ம வந்து டிசைனிங் பண்ணுமோ அது போல் நம்ம வந்து டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து நியூவாக வந்து டிசைனிங் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் எல்லா கிளாஸுமே கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் வந்து ஒரு நல்ல டிசைனராக வந்து மாறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.